கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் கலர் கலராக செடி நின்னதை பார்த்தேன். அடுத்து ஒரு ஆறில் நிறைய மீன்கள் இருந்ததை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்ட நாமத்தை மேம்படுத்துங்க. ஆமாம், கரங்களை தட்டி இன்னும் அதிகமாக கரங்களை தட்டி. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு ப்ரேயரில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் நிறைய பூச்செடி கலர் கலராக நின்று ஒரு ஆள் அதில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தது பார்த்தேன். அப்போ அந்த செடியில் ஒரு பூச்சி இருந்தது பார்த்தேன். அந்த பூச்சி ஆனால் பட்டர்ஃப்ளை. அந்த அடுத்தது அந்த ஒரு நீரூற்றில் அதில் நிறைய இந்த பூ அதில் லோட்டஸு போயிட்டு இருந்ததை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்ட நாமத்தை மேம்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்திருக்கிறபடினாலும் கரங்களை தட்டி எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமானே, நான் எல்லாமானே, அனைவருக்கும் அடிமையானே, அனைவருக்கும் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூத்தோட்டம், அங்கே நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு நீரூற்று போகுது. அந்த நீரூற்றுக்கு சைடில் ஒரு பூ நிற்கிது. அது வெள்ளை கலரில் இருக்குது. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பூலண்டு ஒரு அழகான வெளிச்சம் என்னோட முகத்தை பார்த்து வீசிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். கரங்களை தட்டி ஆன நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை அவன் நேற்று மீண்டும் அவன் மேன்மை நிறைந்தவன், மகிமை நிறைந்தவன். அவன் வீட்டுகிறபடினால் நல்ல கரங்களை தட்டி ஆன நாமத்தை மேம்படுத்தும். ஆமென். ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அபிஷேகத்தை உணர்ந்து அப்புறம் ஒரு ஒளியை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அவன் நேசிக்கிறபடினால் தம்முடைய அன்பினால் அவன் பெடிகளை சபையை தம்முடைய அன்பினால் அவன் நிறைந்தபடினால். ஆமென். தேனிலும் இனிமையே தவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தவிட்டால் அமுதமே, நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அந்த பாட்டு ஜெபத்துக்கு முன்னே நல்ல நறுமணம் வீசிட்டு கொண்டிருந்தது. எங்களை நான் சந்தேகப்பட்டேன். முன்ன இப்போ ஜெபம் முடிகிறேன், நல்ல நறுமணம் வீசி கொண்டே இருந்த கண்டேன். அடுத்து ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்து உள்ள தண்ணி ஒன்றும் இல்லை. அந்த அடுத்து அதில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் வெறும் தண்ணி அட்டம் தெரியல, அப்படி இல்லை, ஒரு மை அதுக்குள்ள பாஞ்சதாட்டு கண்டேன். அடுத்து நல்ல இந்த வெண்மையாக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துங்க. ஆமென். பெரிதான ஆமென் வறட்சியான காரியங்களை ஆமென் கர்த்தர் நீரூற்றாய் வறட்சி அல்ல, வறட்சி கண்களுக்கு வாக்குகள் மாத்திரம் தான் வறட்சி. ஆமென். பறட்சி அல்ல, கர்த்தருடைய சுத்தம், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படி ஆமென் கரங்களை தட்டி மேன்மை உண்டாகும்படிக்கு, மகிமை உண்டாகும்படிக்கு கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் பெரியவர், அவன் நல்லவன். அவன் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய்
விட்டவரே என்னோடு இருக்க. சொல்லுங்க. கர்த்தரு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வழிபடத்தில் நல்ல ஒரு வெளிச்சமாக இருந்து அது வழியாட்டு பிரகாசத்தை பார்த்தேன். அப்புறமா என்னப்பா இப்படின்னு கேட்டதுக்கு ஏசப்பா பயப்படாதேன்னு காட்டி தந்தாரு. காட்டிட்டு நல்ல ஒரு நறுமணம், அவ்வளவு இதாக வீசிட்டே இருந்த நறுமணம். திருப்பி ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது சிங்காசனத்தை பார்த்தேன். சிங்காசனம் பயங்கரமாக இருந்து என்னோடு இருக்கிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஓஸ் போல இருக்கு, அதுலேருந்து அக்கினி மாதிரி நல்ல இது பண்ணிகிட்டே இருந்து தண்ணி வந்த மாதிரி. ஆனால் நல்ல பிரகாசத்தோட தான் நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் அவன் சபையின் நாள் எழுந்தடிக்கிறபடினால அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் என்னதான் நேரிட்டான் அவர் கூட இருக்கிறபடினால் அவர் கூட இருக்கிற நல்ல கரங்களை தட்டி அவன் அவர் நம்ம சபையோடு அவன் பிள்ளைகளோடு அவர் கூட இருந்தபடினால் அவர் சிங்காசனம் அவர் வீட்டிருந்தபடினால் அவர் பலத்தோடு இருந்தபடினால் கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு பாடிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஃபஸ்ட்டு பாடலில் எனக்கு வந்து நல்ல தலைவலியாக இருந்தது, பாடவே முடியல. ஏசப்பா எனக்கு தலை வலிக்குது ஏசப்பா எனக்கு பாட்டு பாடுன்னு சொல்லும்போது நல்ல நறுமணமாக இருந்தது. அந்த நறுமணம் வந்து மெசேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நறுமணம் வீசிட்டே இருந்தது. அடுத்து மெசேஜ் தொடங்கின திரும்ப தலைவலி வந்தது. அடுத்து திரும்ப நல்ல தலைவலிச்சு வாந்தி வர்றது போல இருந்தது. ஏசப்பா எனக்கு மெசேஜ் கேட்கணும் ஏசப்பா எனக்கு தலைவலியை மாற்றி தாங்கன்னு சொன்னேன் ஏசப்பாட்ட. அப்போ அந்த தலைவலி லைட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. மெசேஜ் கேட்குறதுக்கு ஏசப்பா கிருபை செய்தாங்க. அடுத்து துதிக்கிறதுக்கு நிற்கும்போது அப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த நல்ல தலைவலியாக இருந்தது. ஏசப்பா எனக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஏசப்பா வந்து மேலே இருந்து வந்து நல்ல மகிமை வந்து எனக்கு மேலே இறங்கிச்சுது. அப்போ அதுலேருந்து ஒருமனமாக துதிக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை செய்தாங்க. அப்போ வந்து துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு மேல் பகுதி வெண்மையாக இருந்தது. அந்த குதிரைக்கு பொசிஷன் வந்து அந்த யுத்தத்தில் தலையை குனிச்சு இப்படி கோரி எடுக்கிற அந்த முக ரூபத்தில் அந்த குதிரை வந்து இருந்தது. அடுத்து கொஞ்சம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஜெயமோ கர்த்தரால் வரும் அந்த வசனம் வந்து இதயத்துல இருந்து அப்படி உணர்ந்து அடுத்து லாஸ்ட்ல வந்து இதோ நான் சதா காலங்களிலும் முடிவு பிறந்த சதா காலங்கள் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை ஏசப்பா உணர்த்தி தந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. கர்த்தர் பலப்படுத்துகிற ஆண்டவர் பலப்படுத்த அவர் சரீரத்தை மாத்திரமல்ல அவன் இதயத்தில் ஆவியும் அவன் அவர் பலப்படுத்துகிறான். அவர் கரங்களை தட்டி பாய்ந்து அவன் இயேசுவோடு கூட அவன் செல்லதாக அவன் அவன் மேன்மையாக வழிநடத்துகிறான். கரங்களை தட்டி எதுவும் சேதப்படுத்தாதபடி அவர் கூட இந்த வழி நடத்துகிறான். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் சித்தம் போல் நடத்தி சொல்லும் ஐயா. எங்களுக்குள்ள யானவரே என்னால சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம் என்ன ஒரு சாத்தன் கர்த்தர் சோத்திரம் என்ன சாத்தான் எவ்வளோ போர்தான் இல்லையான். கர்த்தர் சோத்திரம் நான் கர்த்தாரோடு கேட்டேன், கர்த்தாவே என்னோட இந்த சாத்தானை மாற்றி தார ஆண்டவர், நான் ஒரு குற்றமும் செய்யலை, என்ன அறியாத வர குற்றத்தை நீர் எனக்கு மாற்றி தாரேன்னு கேட்டேன். கர்த்தர் சோத்திரம் பக்கத்தில் ஒரு ஆள் என்னோட துணை இருந்து கர்த்தர் சோத்திரம் சவம் நிறந்த ஆத்துமாக்கள் வருது. அந்த ஆத்துமாக்கள்கிட்ட நான் சொல்லி நீங்கள் வாருங்க என்னிடத்திலே வாருங்க நான் கூட்டி சேர்க்குறேன்னு கேட்டேன். கர்த்தர் சோத்திரம் அந்த ஆள் பேர் என்னோடு கூட வந்ததாட்டு கருத்து சவம் நிறந்த வெள்ளப்பக்கம். எவ்வளோ பக்கம் வெள்ளப்பக்கம்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வெள்ளப்பக்கம் வந்து நிறந்ததாக கண்டேன். ஒரு சூரிய ஒளிவை கண்டேன். அந்த சூரிய ஒளிவிலே அவர் அப்படியே நின்று பார்த்துக்கொண்டே நிற்காரு. அப்பா ஏன் அப்பா என்னோடு பார்க்க எனக்கு எழுத்து தெரியாது, விவரம் தெரியாது, பாட்டு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் உன்னுடைய பக்கத்தில் இருக்கேன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்ன. கர்த்தர் சோதனை நாமத்தை பெரியவன்
கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் தகப்பன் தம்முடைய அன்பை அவன் நிறைய பண்ணிருக்கிறார். மிளகால் அளவல்ல, கழுக்கால் அளவல்ல, அவன் நீதி மயிலும் அடித்து அவன் நிறைய பண்ணிருக்கிறான். கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை நிறைந்தவரே, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பிரகாசம் வந்து என்னை மூடினது. காதெல்லாம் நல்லா சூடாக இருந்தது. அது எந்த இடத்துல நிற்கின்ற அப்படிப்பட்ட அபிஷேகம் கிடைத்தது. அதற்கு பிறகு ஜபிக்கும் போது கர்த்தர் பலிபீடத்திலிருந்து அப்படி பிரகாசமாட்டு கையை இப்படி சபையில காட்டி கொண்டு நின்னதாட்டு பார்த்தேன். அதற்கு பிறகு இது தண்ணீர் தாராளமாக வந்து உடைந்து பாய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அதற்கு பிறகு எசப்பா வந்து நின்றார். என்னிடம் ஒன்றும் பேசவில்லை என்று கேட்டபோது, அப்பா மேலண்டு ஒரு துப்பட்டி மேலண்டு கீழே பலிபீடத்தில் தொங்கிக் கொண்டு நின்னதை பார்த்தேன். கரங்களை தாட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுது. வெள்ளம் போல தம்முடைய அன்பு, தம்முடைய அன்பு, தம்முடைய அன்பு, தேவ பிள்ளைகளுக்கு தம்முடைய அன்பு, மனிதனுடைய அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு. அவன் பாய செஞ்சிருக்கிறான், அவன் நிலைமை செஞ்சிருக்கிறான், அவன் மைமையால் 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 கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி கரலை தட்டி வழி செய்யக்கூடும். அது தேவ அன்பு, அது தேவ அன்புல மகிழதகலாம் 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 மகிழதகலாம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஒரு புல்வெளி, அந்த புல்வெளியில் வந்து அங்கங்கேயாக சில பல வண்ணத்தில் வந்து அங்கங்கேயாக பூக்கள் நிற்கி, அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றையடி பாதை, ஒரு நபர் தான் அங்கே இங்கே நாங்கள் போக முடியும். அந்த வழியாக ஒரு குதிரை, ஒரு வெண்மையான குதிரை கடந்து போகுது. அது கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த புல்வெளியோட ஒரு பகுதி வந்து கரிந்து போய், அதோட பச்சை நிறங்கள் வந்து அப்படி வாடி போன ஒரு புல் வந்து வாடி போன ஒரு நிலைமையில் இருக்கு. போக 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 என்னன்னா அது ரொம்ப கரிஞ்சு போய் அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு. அடுத்தபடி கடந்து போக 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 என்னன்னா மறுபடியும் ஒரு புல்வெளி வருது. அந்த புல்வெளியில் என்னன்னா கொஞ்சம் அங்கங்கேயாக பூக்கள் அல்ல, எல்லா இடமும் வந்து பூ பூக்குற அநேக செடிகள் அழகாக வரிசையாக நட்டு வைக்கப்படும். அதுல வந்து அழகழகான பல வண்ணத்துல வந்து பூக்கள் பூத்திருக்கிறதாக பார்த்தேன். அந்த தோட்டம் வந்து ரொம்ப பெருசா, அந்த புல்வெளியில் அந்த பூக்கள் நிறைய நிக்கிற தோட்டம் வந்து நான் பார்க்கும்போது அந்த பாதை வந்து ரொம்ப தூரம் போறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியாக பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு குயவன், அவன் வந்து ஒரு மண் ஒரு ஜக்கு மாதிரி ஒன்றை வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அதில் வந்து ஒரு கீறல் விழுது. அதனால அவன் என்னன்னா அதை மறுபடியும் அதை வந்து உடைத்து அவன் தண்ணி ஊற்றி அந்த மண்ணை வந்து சவுட்டி மிதிக்கிறதாக பார்த்தேன். அடுத்து வந்து அதை வந்து மறுபடியும் ஒரு ஜக்காக வனைந்து வந்து அது ஒரு நெருப்புக்குள்ள அதை வைக்கிறான். வச்சுட்டு அதை வெளியில எடுத்து அவனுக்கு விருப்பமானபடி பல வண்ணங்களை வந்து அதுல வந்து தீட்டுறதாட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கும் போது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல நிறைய தண்ணி இருக்கு. அதை வந்து ஒரு இடத்துல அப்படி ஊத்துறாங்க. ஊற்றும் போது அந்த ஊத்துற இடத்துல நெருப்பு பற்றி எறிகிறதாக பார்த்தேன். அப்படி அந்த நெருப்பு பற்றி எறிகிறதா பார்க்கும்போது நம்ம எப்படி ஒரு நெருப்பு படர்ந்து பிடிக்கும்போது நமக்கு முன்னாடி எப்படி நம்முடைய மேலும் மொத்தமும் அனலா இருக்குமோ அது போன்ற ஒரு அனுபவத்தை கரங்களை தட்டி தேவ சபையில் அவன் கத்த தம்முடைய பிள்ளைகள் நேசித்துக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவன் ஞாபகம் தருகிறார். அவர்களை கலந்து போவான், அவன் செய்கிற ஆண்டவன் அவர்களை கலந்துடுச்சு. எப்படி ஒரு படகை ஒரு துறைமுகத்திலிருந்து அடுத்த துறைமுகத்தை கொண்டு போகிறாரோ அதே போல வழிகள் அவன் புயலோ நெருக்கமோ கஷ்டமோ பாடுகளோ யுத்த கனகளோ வந்தாலும் அவர்களை விடுகிற ஆண்டவன்
அவள் மேல் வழியில் தாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இலக்காய திட்டத்தில் அவள் கொண்டு போய் விடுகிற ஆண்டவர் அவள் வளைந்து விழுவாள். கரங்களை தட்டி சபையே சபையே அவள் வளைந்து விழுகிற ஆண்டவர் விடுகிற ஆண்டவர் அல்ல, அவள் பிரபலப்படுகிற ஆண்டவர். அவள் கரம் பிடிச்சு சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி அவன் தீபாலா சபரபரபா வழிகள் எல்லாம் விலகி போனாலோ என்னை விட்டு விலகா கிருபை இதோ. வலைகள் எல்லாம் என்னை விட்டு விலகாத கிருபை இது. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு மேகத்துக்குள்ளாடி இருந்து ஒரு குதிரையில ஒரு ஜெயம் எடுத்த ஒரு ராஜாவாக ஒருத்தர் வரதை பார்த்தா அது வர பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்து அப்படி ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படியே வந்தது மாதிரி இருந்து தலையில கிரீடம் எல்லாம் வச்சிருந்து அப்புறம் ஒரு கிரீடம் அப்படியே இருந்துட்டு இருக்க பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்க நின்றுட்டே இருக்கும்போது எசப்பா என் பக்கத்திலே நில்லுங்க ஆண்டவரே, என் பக்கத்திலே இருங்கப்பா, பக்கத்திலே இருங்கன்னு சொல்லும்போது என் சரீரம் எல்லாம் ஒரு வித்தியாசமா ஒரு உணரப்பட்டது. அப்படியே அவர் தன்னை என்ன அப்படியே மார்போடு அணைத்து வைக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் நல்லாவே உணரப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டு நாம சபையை அவர் கேட்கிற பிள்ளைகள், அவர் தேவ பிள்ளைகள், அவர் அணுகாமல் அவர் பக்கத்தில் வருகிற ஆண்டவர், தூரமாய் போகிற ஆண்டவர் அவர் வாழ்க்கையில இன்னும் அதிகமாக கிட்டி சேருகிற ஆண்டவர். கரங்களை தட்டி அவரை விட்டு போகிற நினைக்காது. அவர் பக்கத்தில் சேர்த்தடைகிற ஆண்டவர் சபையே அவர் வேகமாய் பெரிய காரியங்கள் செய்யும்படி அவர் கலந்து வருகிற ஆண்டவர். யுத்தம் கட்டுடல் நீயும் இயேசுவும் சபையை கர்த்தருடைய அன்பு விலகாதது. ஆமென். கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் விலகாதது. ஆமென். குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணாக்கி பார்த்திடுமே. சொல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். பாட்டு பாடி முடிச்சிட உடனே நீங்க சொன்னீங்க கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப எசப்பா அவனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஒளி வந்து என் முன்னாடி வந்து ரோல் வடிவில் கரங்கி இருந்து அந்த பிரகாசம் என் மேலே அடிச்சுட்டே இருந்தது. அடுத்து பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபடத்துல ஒரு அக்கினி பற்றி எரிஞ்சு அதே அக்கினி பிள்ளை கிட்ட இருந்தும் அந்த அக்கினி தலைவில் பற்றி எரிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நானும் என் வீட்டார்மீங்களா தேவனுடைய அன்பை ருசிக்கதவனாக அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. பலவீனம் அவர் பார்த்துக் கொள்வார். பலத்தோடு இதை கட்டுகிறார் ஆண்டவர். சம்பளமாய் சபையிலே அவருடைய அன்பை ஊற்ற வேண்டுகிறார். நேரவாய் கரலை தட்டி வலிமை செய்கூட அந்த தேவ அன்பு சேர்த்தலைக்கு ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் துதியிலே வந்து ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நிறைய தானியங்கள் வச்சிருக்கு. அந்த தானியங்களை வந்து அந்த போர்க்கோழின்னு சொல்ல மாதிரி அந்த கால்கள் வந்து உயரமாയിട്ടുள்ள அந்த போர்க்கோழி மாதிரி உள்ள கோழிகள் வந்து அதை கொத்தி சாப்பிட்டு இருக்கதை பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு கார் வருது. அந்த கார் வந்து நல்ல வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த காருடைய அந்த லைட் வந்து நல்ல பிரகாசமாக, நம்ம பார்த்தா கண்ணு கூசுவது மாதிரி நல்ல பிரகாசமான அந்த லைட்டோடு அது வந்துட்டு இருக்கதை பார்த்தேன். அப்புறமா செய்தி வேளையில் இசப்பா வந்து என்னோடு இடைப்பட்டார். என்ன தெரியாமல் நான் அழுது கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நறுமணம், அந்த ஒரு நல்ல வாசனை வந்து அப்படியே எனக்கு முன்ன ரொம்ப நேரம் அந்த இறுதி பகுதி வரும் பொழுது எனக்கு முன்னாடியே நின்று கொண்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த லாஸ்ட் துதியில் வந்து ஒரு மகிமை, அதாவது நல்ல அந்த
கண் நெற்றி நல்ல சூடாக இருக்க மாதிரி ஒரு மகிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட் துதியில் வந்து ஒரு ஏணி அப்படி நிமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணிக்கு மேல் பகுதி வந்து நல்ல பிரகாசமான ஒரு ஒளியோட இருந்ததை பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை சபையை அவன் தேவ பிள்ளைகள் அவன் வசனத்தை பொறுக்க விட்டார். வசனத்தை பொறுக்க விட்டார். அவன் சந்திரானவன். அவன் பெரிய கால்களை கொண்டு அவன் பட்சிக்கிற அவன் மிருகமாக வழிபடுதாலும் சின்னதாலும் பட்சிக்க விடால் வசனத்தை விடால். இதோ பிரகாசிப்பிக்கிறான் பிரகாசிப்பிக்கிறான் சபையை தமிழ பிள்ளைகளை அவர் கைவிடாதவர்கள். அவர் கைவிடாதவர்கள். அவர் குழவில்லை குழவில்லை. கரலை தடி கரலை தடி கரலை தடி கரலை தடி. இயேசு ராஜா குழலுகிறார் குழலுகிறார். கரலாது திகையாது பயப்படாது 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 பயப்படாது. அவர் இந்த சங்கீதமானவர் அரணான கோட்டையுமாம் ஜீவனின் அதிபர் யானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவன் அதிபதியானவரை ஜீவிய வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது இந்த வழிகளை காண்பித்து தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆறு ரெண்டு பக்கம் நிறைய மரங்கள் நிற்குது. அதில் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் மரத்தினாலான ஒரு பாலம் போட்டிருக்கதை பார்த்தேன். திரும்ப ஏசப்பா இது என்னோட இமேஜினேஷன் எழுந்துடக்கூடாது, எனக்கு ஒரு விஷயம் கூட காண்பித்து தாங்கன்னு கேட்கும்போது திரும்பவும் அதே ஆறு ரெண்டு பக்கம் மரங்கள் நிற்கு. அந்த பாலத்துலன்னு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு வெறுமையான ஒரு படகு இருக்கு. இசப்பா என்னோட வாழ்க்கை படகுல என் கூட இருங்கன்னு கேட்கும்போது அதில் நான் உட்காந்துருக்கேன். பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் ஒரு மகிமை வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கதா பார்த்தேன். அந்த படகுல நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது முன்னாடி ஒரு பெரிய மலை வந்து அப்படியே நிற்கதா பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துங்க. வழிகளை காண்பித்து தரும்பொழுது வழிகளை சபையை வழிகளை காண்பித்து தரும்பொழுது அவன் எந்த வழியில போகணும் எந்த வழியில போகணும். தேவனுடைய பிள்ளை அவன் கண்ணீர் போல பாலமா படகா பாலமா படகா பாலமா படகா சந்தேகப்படுகிறார் சந்தேகப்படுகிறார். அவன் படகுதான் கூட இருக்கிறான். அவன் ஒருவேளை பாலம் அவன் வெகுவாய் தோழினான். யுத்தம் கதறியது யுத்தம் கதறியது யுத்தம் கதறியது யுத்த நாள் காக்குதிரை ஆக்கப்படும். ஆனால் சேவலுகிற காலம் அளவன் கூட உண்டு கூட உண்டு கூட உண்டு. சபையை தேவ வளவை வாழ்க்கை 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 குறவுண்டு. கரங்களை தட்டி அவன் என்னோடு இருப்பதுதான் உள்ளத்தின் மாஞ்சையாவும் சித்தம் செய்வது இதயத்தின் கேள சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் மாஞ்சையாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமாய். சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பெரிய செல்ல நல்ல பெருசாட்டு காண முடியாது எத்த முடியாத பூமி கட்டாந்தரமாக காணப்படுது. பூமி தர பூமி அதில் ஒரு 3-4 வெடிப்பு இந்த விரல் போடுற மாதிரி தான் வெடிப்பு காணப்படுது. நீளத்தில் அப்படி காணப்படுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு இறக்க மண் மேடு போல் இருக்குது. அதில் கோபுரம் போல் அந்த மண் காணப்படுது. இந்த திருப்பி அப்போ ஒரு பாத்திரத்தில் குறை முட்டை பறக்கி வச்சிருக்கு. அந்த சைடு சைடு இந்த பக்கத்தில் மேலே தெரியுது, மேலே சைடு அப்படி தெரியுது. இந்த பக்கத்தில் இந்த முளை வச்சு அரிப்பு போல் வலை போல் அப்படி முளை வச்சு கட்டி அப்படி மறைச்சி வச்சிருக்கு. திருப்பி நான் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு தலையில் இந்த பக்கம் நல்லா சூடாட்டு நல்லா காணப்பட்டது. திருப்பி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே போல் தரமான மண்ணாக காணப்படுது. நிறைய சின்ன 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 வெடிப்பு நிறைய காணப்படுது. அதில் ஒரு வெடிப்பு கொஞ்சம் பெருசாக காணும். அதில் நிறைய ஆட்கள் நின்று கரத்தை ஒய்த்தி சவுண்டு போட்டுட்டு இருக்கதை கண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு இந்த சாட்சி சமயத்தில் இப்படி பார்க்கும்போது பனி முட்டையில் பில்லர் பனி முட்டையிலேயே பில்லர் எல்லாம் நாட்டி இருக்கு. பூரியும் பனி முட்டையிலேயே காணப்படுது. நிறைய வாசல் காணப்படுது. அதில் திருப்பி அடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபிடத்தில் ஒரு குத்து விளக்கு வருது. குத்து விளக்கு அப்படியே கொண்டு வைக்கும்போது குத்து விளக்கு மண்டையில் ரவுண்ட ஒரு பால் போல கண்டது. கரங்களை தட்டி நாமத்தை பயப்படுத்துங்க. அவன் சூழ்நிற்கிற ஒருவேளை சூழ்நிலைகள் அவன் எழுதி போனான். சபைகள் அவன் சூழ்நிற்கிற சூழ்நிலைகள் அவன் எல்லாம் எழுதி போனான். கர்த்தர் வேலி அடைத்து வேலி அடைத்து வேலி அடைத்து வேலி அடைத்து வேலி அடைத்து
பிள்ளைகளுக்கு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் இருக்கும்படி அவர் வீரப்புகளுக்கு அவர் எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி தாங்குற ஆண்டவர் நம்ம கூட உண்டு. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபை முழுவதும் மகிமையான வெண்மையான ஒளி பிரகாசத்தை பார்த்தேன், வானவெளியின் மகிமையை பார்த்தேன், அடுத்து புறா கூட்டத்தை பார்த்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும்போது அக்னி பிரகாசம் பக்கத்தில் சுற்றி இருந்ததை பார்த்தேன். அப்புறம் கடைசியில் பிள்ளைகள் சாட்சி சொல்லும்போது எஸ்ப்பா உங்கள் சத்தத்தை என்ன கேட்கணும்ப்பான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நேற்றை போல் அதே சத்தம் காதில் துவரிச்சிட்டே இருந்தது. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நம்ம சபையில உண்டு, நம்முடைய பிள்ளைகளோட உண்டு, நம்மோட உண்டு, நம்ம குடும்பத்தோட உண்டு. இன்னங்கள் வந்தால் நெருக்கங்கள் வந்தால் இந்த களத்துல இயேசு உண்டு, யுத்தம் அவருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சாட்சி சொன்னீங்க, எனக்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேதனையை முழுவதுமாய் மாற்றி தந்தார். அல்லேலூயா. உண்மையில சொல்கிறேன், நான் உங்களை துதிக்க விட்டுட்டு எனக்கு அவ்வளவு வலி. அல்லேலூயா. அதாவது சோதரம், அதாவது இப்போ ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை டாக்டர் மறுபடியும் கிண்டி அந்த பழுப்பை எடுக்குமோ எவ்வளோ வலி இருக்குமோ. அல்லேலூயா. நல்லா மைக் எடுத்து பேச முடியாது, அதான் வச்சுட்டு ஆண்டவர் எனக்கும் பலம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூப்பிட சத்தமும் செவி சாய்த்தார். கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆன நாமத்தை மேம்படுத்தார். ஒரு பரிபூர்ணமான சுகத்தை இந்த அடியனுக்கு கட்ட பல்லருந்தாலோ தேவ பிள்ளைகள் சூழ்நிலை பற்றி பார்க்காத, பயனாளர், திகையாளர், கயலாளர், கர்த்தரின் பச்சனை